ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பியூ பற்றி வீடியோஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் April 21 வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ரீஃபண்ட் ஓகேவா, ரீஃபண்ட் அப்ளை பண்ண பர்சன்ஸ்க்கு வந்து இப்போ வந்து மெயில் போகும்னு சொல்லியிருக்காங்க. மெயிலில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த ஃபார்மை வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி அகெயின் அந்த மெயிலுக்கு sbutvm@gmail.comக்கு மெயில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று ரெஜிஸ்டர் பண்ண மெயிலன்னு தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆடியோ வந்து இருக்குது. ஸோ எஸ்பி மெம்பர்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்களோ மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் ஓகேவா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் வந்து அதாவது கொஞ்சம் பர்சன்ஸ் வந்து எஸ்பிஓ லாகின் பண்ண முடியலை, எஸ்பிஓவில் லாகின் பண்ணி உள்ள செக் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பர்சன்ஸ்க்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு அந்த ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு மூணாவது விஷயம் ஒன்று, நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் பிளான் அப்ரூவலுக்கு தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வேண்டி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸில் ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட வந்து அவங்க வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு மெம்பராக நானுமே போயிருக்கேன் ஓகேவா. ஆஸ் அ கமாண்டராக நாங்கள் போனாலும் நான் உங்களுக்காக நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஒரு மெம்பராக தான் நான் வந்து அங்கே போனேன். அங்கே போயிட்டு நம்ம வந்து காலையில் மண்டே மார்னிங் காலையில் ஒரு 7 to 9 நம்ம வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு டிஎஸ்பி சார் பார்க்க போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான், ராணிப்பேட் சொல்லக்கூடிய இடத்துல. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் வந்து காலைல 7 to 9 கொடுத்தனால கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே எல்லாமே ரெடியாகி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகும்போது பாதி வெளியிலே போனதும் அங்கே வந்து ஃபோன் வந்துச்சு. அதாவது இப்படி அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிருக்கு, சாருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ மீட்டிங்கு போகிற மாதிரி இருக்குது, ஸோ அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சின்னு வந்துச்சு. ஸோ ஈவினிங்க்கு மேலே ஓகேவா, அதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஈவினிங் அந்த டைமிங்கில் வர சொல்லியிருக்காங்க செகண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து. ஸோ அகெயின் நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஸோ ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே சங்கர் சார் ராஜேஷ் சார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசினோம். நமக்கு இந்த ரீஃபண்ட் பற்றியும் பாஸ்வேர்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்க பர்சன்ஸ் பற்றியும் எஸ்பியோட ஃப்யூச்சர்ஸ் பற்றியும் இந்த மாதிரி பேசினோம். பேசிவிட்டு அகெயின் ஈவினிங் வந்து நாங்கள் வேனில் ஏறி டிஎஸ்பி சார் பார்க்க ராணிப்பேட்டில் உள்ள எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். ஸோ போயிட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஓகேவா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அந்த இந்த மாதிரி இதுக்கெலாம் போனதில்லை. இது கொஞ்சம் பெரிய ஆஃபீஸ்னால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, எஸ்பிக்காக தப்பில்லை, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். 16 பேரும் போனோம். போயிட்டு அங்கே வந்து டிஎஸ்பி சார் இருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக தான் பேசினாங்க. உள்ளே போகும்போது இருந்த பயம் சார்கிட்ட பேசும்போது இல்லை. ஸோ பேசிவிட்டு அவர் சார் வந்து ஒவ்வொருத்தங்களும் எங்கேருந்து வரீங்க என்ன ஏது எல்லாமே கேட்டாங்க. அது பிறகு கம்பெனி பற்றி விசாரித்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனி எப்படி தெரியும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா ஓகேவா, அந்த கம்பெனி பற்றி விசாரிங்க. கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, நீங்கள் போட்ட பேமெண்ட் எதுவும் லாஸ் ஆகிருக்கா, போட்ட ரூபாய் எதுவும் லாஸ் ஆகிருக்கா, இல்லை நீங்கள் பேமெண்ட் எடுத்திருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி A to Z கம்பெனி பற்றி எல்லாமே ஒவ்வொருத்தங்கிட்டையும் விசாரித்தாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் செல்ஃபாக நாங்கள் வந்து ஃபார்ம் எழுதி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7 pages இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுடைய இதுனா அவங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே இருந்து வீட்டு அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், ஸோ A to Z SBO ID, ஸோ எல்லாமே இருந்துச்சு ஓகேவா. எல்லாமே போட்டு ஃபஸ்ட் பேஜ் அப்படி இருந்துச்சு. செகண்ட் பேஜ் அண்ட் தேர்ட் பேஜில் வந்து கொஷின் ஆன்சர் மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருந்துச்சு. அதுவுமே நாங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தோம். அண்ட் 4th பேஜ்லேருந்து நம்ம வந்து லெட்டர் எழுதுகிற மாதிரி ஓகேவா, எஸ்பி சாருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 4 to 5 months வந்து பிரேக்கில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இது சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க அதை மாதிரி போட்டு, அதே மாதிரி அந்த லெட்டரில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எஸ்பிஓலேருந்து நாங்கள் எப்படி உள்ளே வந்தோம், எஸ்பிஓ எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, நாங்கள் எவ்வளோ இன்கம் எடுத்திருக்கோம், அதேமாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் ஓகேவா, க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று பே பண்ண அமௌண்ட் வந்து எதுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு, ஸோ அதை பற்றி க்ளவுட் ஸ்டோரேஜ் எங்களுக்கு தந்தாங்களா இல்லையா, ஸோ என்ன ஏதுன்னு A to Z நோட்டீஸ் போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுலேருந்து
எல்லாமே எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கவுங்க போனவங்க அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் எழுத சொன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கெலாம் 4 பேஜஸ் வந்துச்சு. எழுதி சாருக்கு நேம் போட்டு என்னோடய நேமு, ஸ்டாஃப் ஐடி அண்ட் சிக்னேச்சர்லாம் போட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. அது அவங்க கரெக்டாக ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளதும் ஃபைல் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபைல் போட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ சார் டிஎஸ்பி சார் சொன்னது எப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து ஃப்ராங்காக இந்த அளவுக்கு மூவ் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம். அந்தளவுக்கு ஃப்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக எஸ்பிஓக்கு வேண்டி என்னோடய சைடில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் குயிக்காக அவங்களுக்கு வேண்டி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களுமே அதை தான் சொல்லியிருந்தோம், எங்கள் சைட்டை கிளியர் பண்ணித்தாங்க. ஸோ அது ஆர்பிஐலேருந்து அந்த இது பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கிளியர் பண்ணித்தாங்க. அதுமாதிரி எங்களுக்கு பிளானையும் அப்ரூவல் சீக்கிரம் வாங்கி தந்து எங்களை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வைங்க. கிட்டத்தட்ட 4 to 5 monthsலாம் ஆயிடுச்சு பிரேக் விட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நான் ஒரு நடுவில் ஒரு பாலமாக நின்றுதேன். ஏன்னா அவங்ககிட்ட தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகி இவங்க சொன்னால் தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் உள்ளவங்களும் அதை அக்ரி பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி தான் எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, டேரெக்டாக எங்கிட்ட பேசுகிறதுக்கு வேண்டி. எதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் என்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே ஃப்ராங்காகவே பேசினாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க. இப்போ வந்து இது வந்து டெல்லி ஆஃபீஸ் வரைக்கும் போகும். ஓகேவா, நாங்கள் கொடுத்தது எல்லாமே டெல்லி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து எல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இன்னொன்று எலெக்ஷன் பீரியட் வேறு இது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எலெக்ஷன் இருந்தாலும் அது ஒரு சைடில் இருக்கட்டும். என்னோடய சைட்லேருந்து எவ்வளோ குயிக்காக நான் அதை மூவ் பண்ண முடியுமோ, நடுவில் ஒரு பாலமாக நின்று கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் நாங்களும் தேங்க்யூ சொன்னோம் சாருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, உங்களுக்காக எஸ்பிஓ எப்போவுமே இருக்கும். அண்டு நம்ம சங்கர் சார், ராஜேஷ் சார் பற்றியும் சொன்னாங்க. ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப இதுக்கு வேண்டி ரொம்பவே அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அப்ரூவலுக்கு வேண்டி மட்டும்தான் வெயிட்டிங். அப்ரூவல் வந்ததும் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மே மந்த்து ஸ்டார்டிங் அதான் மே மந்த் ஹாஃப்குள்ளே, ஓகேவா, எப்போ கிடைக்குதோ நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி ஏதாச்சும் பெண்டிங் இருக்குது, ரீஃபண்ட் பண்ணணும், அது மாதிரி பார்சல் மிஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அகெயின் இன்றைக்கி 24th, ஓகேவா, இதில் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த பிடிஓ ஆஃபீஸர் டீம் லீடர் செலக்ட் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன இது போட்டிருந்தாங்க. அதாவது வேறு டீம் கொடுத்தா மட்டும் நம்ம வந்து பிடிஓ ஆஃபீஸர் டீம் லீடராக செலக்ட் பண்ணிட மாட்டோம். அவங்க வந்து இப்போ ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருந்தாலும் அது பெரிய லெவலில் டீம் டெவலப் ஆகிருக்கும், அப்படி தானே. ஸோ அவங்க டீமை எப்படி கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க, இதுதான் அவங்க மெயினாக பார்க்கக்கூடியது. வெறும் 50 பேரை கொடுத்து இல்லை 100 பேரை கொடுத்துட்டு நான் எதுவுமே கண்டுக்கலை, அந்த டீம் எப்படி இருக்குன்னு கூட நான் எதுவுமே கண்டுக்கலை. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். வெறும் டீம் மெம்பர்ஸ் டைரக்ட் ரெஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நாங்கள் வந்து பிடிஓ ஆஃபீஸர் டிஎல்ஸ்லாம் செலக்ட் பண்ண மாட்டோம்னு அந்த ஒரு விஷயம் அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மற்ற கமெண்டர்ஸ் ஒரு 4-5 பேர் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா, அவங்க வந்து அந்த இதுக்கு வெரிஃபிகேஷன் போனால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கீழே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோடய வீடியோஸ் சார் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ்க்கு போய் அந்த டிஎஸ்பி ஆஃபீஸை போய் சார் பார்த்து எல்லாமே கொடுத்த விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஓ மெம்பர்ஸாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். எல்லாமே லீகலாக பக்காவாக மூவ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். டிலே ஆனாலுமே நம்ம வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மாசாக வருவோம். ஸோ அதனால் எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாருமே பயப்படாமல் இருங்க. கண்டிப்பாக வெற்றி நமக்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.